வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு 3 பொருள் இருந்தால் போதும். என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலை 3 கப், பச்சரிசி மாவு 1.5 கப்பு, கருப்பட்டி 2.25 கப், கூடவே 1/2 கப் தண்ணி எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம வேர்க்கடலையை சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்த்துக்காதீங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேவும் நம்ம இந்த மாதிரி கையெடுக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அது ஈவனாக வறுப்பட்டு வரும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஸ்கின்னோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு அந்த லைட் அண்ட் ப்ரௌனிஷ் கலராக மாறுது. அந்த ஸ்கின்னும் தனியாக ஒரு சில இதில் பிரிஞ்சு வருது. இப்போது வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதே பாத்திரத்தில் வச்சிடாதீங்க, ரொம்ப வறுப்பட்டுரும். அதனால் நான் ஒரு வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கிறலாம். இதே மாதிரி பாக்கி இருக்கிற வேர்க்கடலையும் நான் வறுத்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த ஹீட் எல்லாமே ஆறட்டும் நல்லா. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் பச்சரிசி மாவை சேர்த்துட்டு இதை நல்லா வெதுப்பிக்கிறணும், அதாவது ஹீட் பண்ணிக்கிறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் கிண்டினா போதும். இந்த மாவில் நல்லா சூடு ஏறணும், அவ்வளோதான். இப்போ செக் பண்ணிடலாம். மாவு சூடாயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எனக்கு இந்த வேர்க்கடலை நல்லா சூடு ஆறிடுச்சு. அதோட ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ண வேர்க்கடலையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா பவுடராக அரைச்சிக்க போகிறேன். வேர்க்கடலை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு வேறு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். லைட்டாக அங்கே கட்டி கட்டியாக இருந்தால் இதை நல்லா உடச்சி விட்டு பவுடராக எடுத்துக்காங்க. இது கூடயே நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துக்கறலாம். இப்போது இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், ஈவனாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கருப்பட்டியை உருக்கி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 2.25 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை விட ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா கருப்பட்டி உருகி வர்றப்போ தண்ணியாயிரும். இப்போது இந்த கருப்பட்டி நல்லா உருகிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிக்சிங் பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்காங்க, ஏன்னா இதில் இருக்கிற தூசியெல்லாம் அதுதான் நம்ம இது கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ கரண்டியை வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன், ஏன்னா இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் நம்ம கரண்டியை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். பாக்கி இருக்கிற கருப்பட்டியையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கையில் சூடு பொறுக்க முடியும்னா நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் லைட்டாக 2 சொட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன், அதுதான் கையில் அவ்வளோவா ஒட்டாது அந்த மாவு. இப்போது அந்த கையை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்காங்க. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், நான் இப்போ நெய் தடவுனதுனால கையில் உள்ளங்கையிலலாம் பாருங்கள் நல்லா எனக்கு ஒட்டாமல் ஈஸியாக இருக்குது உருண்டை பிடிக்கிறதுக்கு. இல்லைன்னா ஒட்டிட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வேகமாக செஞ்சிடலாம். ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம சுகர் சேர்க்காமல் கருப்பட்டி சேர்த்து பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது இந்த ஹீட் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட்டில் மாற்றி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். இது ரொம்ப கம்மியான டைமில் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.